ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது quilling earrings. ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான ஐட்டம்ஸ்: quilling needle, quilling paper, எந்த கலர்னாலும் எடுத்துக்கோங்க. இது quilling கிட்டு, இது இயரிங் ஹூக்ஸு, செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து ஜிமிக்கியில் யூஸ் பண்ணுறது, சிசரு, quilling paper, varnish எடுத்திருக்கேன். தென் ஃபெவிகால். அவ்வளோதான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஆரஞ்சு கலர் அண்ட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்ன்ட்டு நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே இந்த மாதிரி ஸ்டட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ரொம்ப ஈஸி தான் quillingல இயரிங்ஸ் மேக் பண்ணுறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து அந்த கிட்டில் இந்த மாதிரி வச்சோன்னா ஜிமிக்கி மாதிரி நமக்கு வந்துடும். நம்ம கையிலேயும் பண்ணலாம், பட் இதில் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும். தென் இதில் வந்து உள்ளே ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஒயிட்டாக தெரியாது, நீட்டாகிடும். ப்ளஸ் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணுறதுனால அந்த quilling பேப்பர் வந்து கலண்டு வராது, அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணுறோம். இப்போது இந்த நீடில் வந்து அந்த ஹூக்ஸில் கோர்க்கிறதுக்காக இப்போ நீடில் மாட்ட போகிறோம். இப்போ இந்த நீடில் வந்து எல்லா ஷாப்ஸ்லேயுமே நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இப்போது நெக்ஸ்ட் இதில் quilling பேப்பர் வார்னிஷ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா நம்மளோட இயரிங்ஸ் வந்து ஷைனிங்காக தெரியும். அதுக்காக தான். நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 1 ஹவர்க்காவது இது ட்ரை ஆனால் தான் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அழகாக தெரியும். நமக்கு வந்து அந்த திட்டாக தெரியாது, இல்லைனா கைப்பட்டால் திட்டாக தெரியும். இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகட்டும், அப்படியே வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி குட்டி பால் ஒன்று ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா அந்த ஹோல் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் இந்த நீடில் வந்து நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி இந்த நீடில் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு இதில் அந்த ஹூக்ஸை வந்து மாட்ட போகிறோம். மாட்டிட்டு அதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டோன் வச்சு கீழே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் மாடல் ஒன்று பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி ஷைனிங்காக இருக்கிறதுனால இதுக்கு நான் quilling வார்னிஷ் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலுக்கு வந்து நான் 5 quilling ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால தான் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது.
சில்வர் கலருக்கு ஒயிட் சூட் ஆகும் அப்படின்றதுனால ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் அதே மாதிரியே மேலே உள்ள அந்த ஸ்டட்டுக்கும் அதே பீட்ஸை வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரிங்கை வச்சு அதில் கோர்த்துட்டு இதை ஹேங் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் குவில்லிங் பேப்பர் வாங்கி உங்களோட ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக நீங்களே உங்களோட இயரிங்ஸை டிசைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.